மாதிரி சுட சுட தேங்காய் பால் புலாவ் எப்படி செய்யலான்றதை நாம பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு முழு தேங்காயை எடுத்து மிக்சியில் அரைச்சி நான் பால் எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்புறம் 5 பச்சை மிளகா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி போட்டு அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ 2 குழிக்கரண்டி எண்ணெயும் 1 குழிக்கரண்டி நெய்யும் போட்டு இந்த ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு தாளித்த பிறகு வெங்காயம், முந்திரி பருப்பு போடுங்க. நான் முந்திரி பருப்பு போட மறந்துட்டேன். அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு அரைச்சி வச்ச மசாலாவையும் ஒரு கைப்பிடி புதினாவையும் போட்டு வதக்கின பிறகு நான் ஒரு ஆளாக்கு பிரியாணி அரிசி எடுத்திருக்கேன். அந்த பிரியாணி அரிசிக்கு 1.5 ஆளாக்கு நம்ம தேங்காய் பால் எடுத்துக்கணும். அது கூட நம்ம தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டு இந்த 1.5 ஆளாக்கு தேங்காய் பாலையும் ஊற்றி நல்லா கிளறி விட்டு உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ண பிறகு குக்கரில் ஒரு 2 விசில் போட்டு எடுத்த பிறகு ஒரு 3 மினிட்ஸ் சிம்மில் வச்சு எடுத்தோம்னா சுட சுட தேங்காய் பால் புலாவ் ரெடி. பாருங்கள் எவ்வளோ சுட சுட வந்திருக்குன்னு சொல்லிட்டு டேஸ்ட்டும் ரொம்பவே அருமையாக இருந்தது. இந்த மாதிரி பசங்களுக்கு நீங்களும் செஞ்சு கொடுங்க. நான் முட்டை கிரேவி பண்ணியிருக்கேன். நீங்கள் நான்வெஜ்ஜும் உங்களுடைய சாய்ஸை இந்த மாதிரி பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் செஞ்சு கொடுங்க. ரொம்பவே பிடிக்கும்.